தமிழ்நாட்டில் புது ரேஷன் கார்டு ரெடி. அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். ரெடியாக இருங்க மக்களே. புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்து பல நாட்களாக காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 வாரங்களில் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு இப்போது ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. புது ரேஷன் கார்டு ரெடி. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக காத்திருக்கும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியை தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் முழுமையாக முடங்கின. தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதிய அரசு அமைந்த பின்னரும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாததால் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் சூழல் நிலவியது. எனினும் ஆன்லைன் மூலம் தினம் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உணவுத்துறை அமைச்சர் வெங்கடராமனின் புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலில் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை கண்டறிந்து புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி முறைப்படி தொடங்கி வைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.